Vanakkam and welcome to Sandipoma at Cinema Cafe. Indeed, this is a special week for us. ஏன்னா இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற கெஸ்ட் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது? இவருடைய ஒவ்வொரு படங்களையுமே யூனிவர்சிட்டி பை இட்செல்ஃப் ஒவ்வொரு ஷாட்டையும் அனலைஸ் பண்ணி கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதா, இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றதா, எடிட்டிங்ல, சினிமாட்டோகிராஃபில எல்லாத்துலயுமே ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. தி ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்டரி நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க பாலு மகேந்திரா சார் அண்ட் அவர் ப்ரொடியூசர் நம்ம சசிகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. தலைமுறைகள் ஃபார் ஜெனரேஷன்ஸ் டு கம் ஒரு படம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார் தலைமுறைகள். தலைமுறைகள் உருவான கதை சார். தலைமுறைகள் உருவானதா? உங்களுடைய தலைமுறைகள், இந்த படம் தலைமுறை. என்னுடைய தலைமுறைகள் உருவானது பல வருஷங்களுக்கு முன்னாடி. நான் 8-9 வயசா இருக்கிறப்ப தலைமுறைகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ ஏற்பட்ட மனப்பதிவுகள் பின்னாடி அது சசிகிட்ட சொன்னேன். சசிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ எ டிரெக்டர், சென்சிட்டிவ் டிரெக்டர். அதோட தமிழ் ஆர்வம் மிக்க இளைஞன். அது ரெண்டும் எனக்கு, தட் இஸ் வை சசி அண்ட் நோ ஒன் எல்ஸ். தட் இஸ் வை ஐ வென்ட் டு ஹிம். ஸோ இது அப்படிதான் ஆரம்பிச்சது. எனக்கு 8 வயசு 9 வயசாக இருக்கிறப்போ என்னுடைய தகப்பனாருடைய விரலை பிடிச்சிக்கிட்டு நான் நடந்தப்போ எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த தமிழ் இலக்கியம், அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை, அவர் சொல்லிக் கொடுத்த சமஸ்கிருதம், இதெல்லாம் அது பின்னாடி இப்போ அது படமாக வருது. தட் இஸ் ஹவ் கிரியேட்டிவிட்டி ஒர்க்ஸ். ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் ஈவெண்ட்ஸா இந்த தலைமுறைகள்? நேச்சுரலி அது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்பம்மா, தன்னுடைய சொந்த வாழ்க்கையுடைய பதிவுகள் என்று சொல்கிறப்போ நம்ம நினைக்கிறோம் இது என்னுடைய சொந்த வாழ்க்கைன்னு. பின்னாடி தான் தெரியவது என்னுடையதுன்னு நான் நினைச்சது தான் எல்லாருக்கும் சொந்தம். அவங்கவுங்க வாழ்க்கையில் அது அவங்களுக்கு சொந்தம். தட் இஸ் வை மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அழியாத கோலங்கள்னு நான் ஒரு படம் பண்ணேன். அது என்னுடைய பாலியம். அது பின்னாடி தெரிய வருது அது பல பேருடைய பாலியம். சோ சசிகுமார் சார், எப்படி நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்தீங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. நீங்க சாரை முதல்ல பார்க்கும்போது என்னவா பாத்தீங்க? அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபரா, ஒரு டைரக்டராவா, இல்ல ஒரு குருஜியாவா? எல்லாருமே இப்ப வந்து ஃபீல் குருஜி அப்படின்னு பாலு மகேந்திரா சார் சொல்லுவாங்க. நீங்க முதல்ல பார்த்தது எப்படி? குருதான். எப்படி இருந்தாலும் அந்த வழியில இருந்து தான் பாலு மகேந்திரா சார் வந்து பாலா வந்தாங்க, அமித் சார், அப்புறம் நான். ஸோ அந்த எல்லாருக்கும் அந்த மரமா இருக்கிறது சார் தான். So he is like a third generation or fourth generation grandson. என்கிட்ட இருந்து பாலா கிட்ட இருந்து அமீர் கிட்ட இருந்து சசி. சூப்பர். இதுலயே ஒரு தலைமுறை பார்த்தாச்சு. அதுலயே ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு ஃபேமிலி லைன். தட் இஸ் வாட். ஸோ அந்த ஃபேமிலி சார் சொன்ன அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்தனால தான். ஸோ அப்படி பழக்கம். ஸோ அப்போ சார் கதை பண்ணணும்னு சொன்ன உடனே ஸோ கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஒரு நம்மளும் தாத்தாவோட வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் நம்ம தலைமுறைகளை பின்னோக்கி பார்க்குற ஒரு விஷயம். தமிழுக்கான ஒரு படமாக வந்தது. சமுதாயத்துக்கு சில கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் சொல்கிற ஒரு படமாக இருந்தது. ஸோ இதை பண்ணணும், என் கம்பெனியில் இந்த படத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு இருந்தது. இது ஒரு நல்ல சினிமா, இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. சார் சொல்லும் போதும் சொல்லி முடிச்சோன்னே சொன்னார், வெறும் ஈரானும் கொரியாக்காரங்க இவங்க எடுக்கிற படத்தை தான் நம்ம அண்ணாந்து பார்க்கணுமா, ஏன் வந்து நம்ம சினிமா அவங்க ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் படம் அவர் எனக்கு ஃபுல் படம் காட்டு முடித்தோடனே எனக்கு அது தோணுச்சு, நம்ம சினிமாவை அவங்க அண்ணாந்து தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு படமாக தலைமுறை இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது. சார் பாலு சார், இப்ப இந்த படம் அப்படின்னும் போது தமிழ் அப்படிங்கறத ஏன் ஒரு ஹை பாயிண்டா கொடுக்கணும் இந்த படம் மூலமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? தமிழ் என்னுடைய வாழ்க்கையில உயிரா இருக்கிறதால படத்திலேயும் அது வருது. தமிழ் இந்த தமிழ் இந்த உயிருக்கு நேரம்னு சொன்னதுலயே ஒருத்தர், அது எனக்கும் அப்படிதான். அது படத்துல வருது. அண்ட் அது கூடவே சேர்ந்து ஒரு கிராண்ட் பாக்கும் கிராண்ட் சைல்டுக்கும் இருக்க அந்த ஒரு ரொம்ப டெண்டரான லவ்வையும் ரொம்பவே ஹைலைட் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அப்படி இருக்கு இல்ல அது இல்ல அப்படிங்கறதுனால ஹைலைட் பண்ணிருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் அது இருக்கணும்ங்கிறதுக்காக, எந்த காலகட்டத்திலையும் அது இருக்கணும். பிகாஸ் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது, ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு அணைச்சிக்கிட்டு ஒரு தாய் போறதை பார்த்தீங்கன்னா உடனே நீ யோசனை பண்ண வேண்டியது, உன்னுடைய அம்மாவும் உன்னை
அப்படி தானே அழைச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அலைஞ்சிருப்பாங்க. Have you ever seen a mother holding a 3 weeks old baby? எவ்வளோ கேர்ஃபுல்லாக தூக்கிக்கிட்டு அவங்க அணைச்சிக்கிட்டு போகிறாங்க. அண்ட் உன்னுடைய தாய் கூட ஒன்றா அப்படி தானே அணைச்சிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆமாம் சார், வெரி ட்ரூ. ஸோ எல்லாருக்குமே அது இமீடியட்டாக தோணும், பர்சனலாக ரிலேட் பண்ணிப்பாங்க. It has to come because as time goes by we are slowly becoming insensitive. உணர்வுகள் அற்ற ஜடங்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணுமா? இந்த சென்சிட்டிவிட்டின்றது நுட்பமான உணர்வு. உன்னை சுற்றி என்ன நடக்குது என்கிற விஷயங்களை நம்ம அவதானிக்கணும். ஸோ சசிஷனுடைய படங்களும் அப்படிதான் இருக்கு. முக்காவாசி நீங்களும் உங்க படத்துல அந்த லவ், அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங்கும் காமிச்சிருக்கீங்க, கூடவே நண்பர்களுக்குள்ள பாண்டிங்கும் காமிச்சிருக்கீங்க. இந்த படம் பர்சனலா எதனால நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க? அப்பார்ட் ஃப்ரம் த ரீசன் தட் சார் வந்து மேஜரா இந்த ரோல் பண்ணிருக்காங்கன்றது இல்லாம எதனால ஒரு ரீசன் இந்த படம் ரொம்பவே முக்கியமானது உங்களுக்கு? இல்லை, முக்கியமானவன் நானும் தாத்தா கையை பிடிச்சி வளர்ந்தோம் தான். ஸோ எல்லாருக்குமே அது இருந்திருக்கும், அது ஒன்று. ஸோ சமுதாய கருத்துக்கள் நிறையா இதில் இருந்தது. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தான் இருந்தது. ஸோ அது இந்த படத்து மூலமாக இருந்தது. ஏதாவது நம்ம இங்கே வச்சுட்டு போகணும், ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு போகணுன்னும் போது இந்த படம் எனக்கு உடனே பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தை பத்தி பேசும்போது கண்டிப்பா எல்லா கேரக்டர்ஸுமே இதுல வந்து கதாபாத்திரங்களை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. பாலு சார் படங்கள்னாலே அப்படிதான் இருக்கும். இந்த படம் எஸ்பெஷலி யாருக்கு, ஒருத்தருக்கு யாருக்கான கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா பாலு சார் யாரு கொடுப்பாங்க? I will personally I will give the last scene la Sashiku சசியுடைய அந்த முகத்தோட்டத்தில் வந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அது wonderful. He gave me a little more than what I really expected. அதில் பிரபஞ்ச சக்தி நமக்கு உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா என்னுடைய பாலிய சசிக்கு சின்ன பையனாக நடித்த அந்த 8 வயசு பையன், அவனும் சசியும் பார்த்தா இவன் தான் வளர்ந்து சசியாக வந்திருக்கான்னா நம்பக்கூடியதாக இருக்கு. கலர் அண்ட் முகத்தோட்டம், கண்ணு, முக்கியமாக கண்ணு, இது அப்படி பொருந்தி வந்தது. ஸோ வெரி வெரி ஆப்ட் ட்ரூலி. அண்ட் இந்த படத்துல முக்கியமான ரோல் நீங்க பிளே பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி உங்களை பார்த்தா இப்போ எங்களுடைய தாத்தா நினைவுகள் வரும். ஸோ இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு எவ்வளவு படங்கள் நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல நீங்க வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர், எல்லாருக்குமே டச் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்கீங்க. இவ்வளவு வருடங்கள் கழித்து இப்போ ஃபைனலா உங்களை பார்க்க போறோம், நாங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த கதாபாத்திரம் எனக்கு தோற்ற ரீதியாக பொருத்தமா இருக்கணும்னு எனக்கு பட்டது. அது முதல் காரணம். I found that I was suitable for the role. Reason number one. Reason number two, my budget. I cannot go and engage somebody because of the budget. அவங்களுக்கு கரவன் வந்ததா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க ஒன்றும் பண்ணாங்களா, இதெல்லாம் இதுக்கு நமக்கு ரெண்டாவது வேலை. So let me play it. I found myself suitable for the role, mentally, appearance-wise, mentally and physically. Spiritually also, I am going through that space now. சூப்பர் சார், வண்டர்ஃபுல். இவ்வளவு வருடங்களா நாங்க தவம் இருந்தோம், எப்போ வந்து ஃபைனலா பாலு சார் வந்து ஆஸ் அன் ஆக்டர் நாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மூலமா அது நினைவாயிருக்கு. எது உங்களுக்கு வந்து பர்சனலி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு? உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்றதா, டைரக்டிங் பண்றதா, இல்ல ஆன் ஸ்கிரீன்ல ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் ப்ளே பண்றதா? This is a question that I'm a filmmaker. I'm not a scriptwriter. I don't identify. I don't call myself என்ன நான் ஒரு திரைக்கதை ஆசிரியனோ அல்லது ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர்னோ அல்லது ஒரு ஒளிப்பதிவாளர்னோ அல்லது ஒரு படத்தொகுப்பாளர்னோ என்ன நான் கூப்பிட்டுக்கிறது இல்லை. நான் ஒரு திரைப்படைப்பாளி, அவ்வளவுதான். I'm a filmmaker. That is my identity. One word says it all, sir. Yeah. One word. It comprises everything. Wonderful. And இந்த படத்துல வந்து apart from the characters, real life characters, இந்த படத்துல ஒரு சீனுக்குமே ஒரு ஷாட்டுக்குமே நீங்க அவ்வளவு பிரயத்தனப்பட்டது, ஒரு ஷாட்லயுமே அவ்வளவு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இந்த படத்துல மேஜர் ரோல் அப்படின்னு சொன்னா அந்த ஹவுஸ் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வீடு அப்படின்னு மத்தவங்க நினைக்கும் போது ஒரு ஹவுஸ்க்கான ஹண்ட் அவ்வளவு பெருசா ஆரம்பிச்சு அண்ட் இந்த ஹவுஸ்ல நீங்க எண்ட் அப் பண்ண காரணம்? இந்த வீடு அவர் பிறந்த வீடு. இது அவர் பிறந்து அந்த பெரியார் பிறந்து வளர்ந்த வீடு இது. அதால if he is 75 now,
That house must be much older than him. என்னப்போ நான் ஒரு பழைய வீடு தேடிக்கிட்டு இருந்தேன் நசரத்பேட்டில். அப்போ அந்த ஊருக்காரன் ஒருத்தர் கொண்டு போய் இந்த வீட்டை காமிச்சாங்க. இந்த வீட்டை நான் பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறப்போ பின்னாடி இருந்து அவர் சொல்கிறார், சார் 250 வருஷம் பழமையான வீடு இது. என்னப்போ எனக்கு வந்த முதல் எண்ணம், 250 வருஷம் எனக்காக நீ காத்திருந்தாயா? யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ ஃபார் 250 years என்கிற எண்ணத்தோட, அந்த மரியாதையோட, அந்த பக்தியோட தான் உள்ளே போனேன். இஃப் யூ ஆர் வெயிட்டட் ஃபார் மீ ஃபார் 250 years, நான் எந்த வகையில் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அங்கே இருக்கிற ஒளி அமைப்பு தான், அங்கே இருக்கிற காற்று தான். ஸோ அடுத்த நாள் காலையில் போய் நானும் என்னுடைய உதவியாளர்கள் முகிலன், சபரி, விக்கி, இவங்க எல்லாரும் போய் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே அங்கே போயிட்டோம். அன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, ஷூட் இல்லை. I just went there to observe the light. காலையில் 6 மணிக்கு எப்படி இருக்குது, 8 மணிக்கு எப்படி இருக்குது, 10 மணிக்கு எப்படி இருக்குது, அந்த காரிடர் எப்படி இருக்குது. I just was observing the light. ஸோ இதை முழுவதுமாக மனசில் வாங்கினதுக்கப்புறம் it was easy. எந்த சீனை எந்த நேரத்தில் எந்த இடத்துல வைக்கிறது என்கிறது எனக்கு அத்துப்படியாச்சு. ஸோ அதன்படி நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது சசி சார் இப்போ பாலு சார் கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஒரு விஷயம் இந்த படத்தில் ஜென்ரலாக பாலு சார் டோட்டலாக அவருடைய ஃபிலிம் மேக்கர் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், அதான் அட்மையர் பண்ண ஒரு விஷயம். ஒரு பழக்க வழக்கமாக படம் பிடிச்சிட்டாலே அந்த கிரியேட்டர் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் அந்த நாங்கள் பார்த்து வளர்ந்த அவருடைய சினிமாக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அட்மையர் பண்ண ஒரு விஷயம். ஒரு நல்ல சினிமா எடுக்கணுன்ற அந்த ஒரு வெறி, இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இது எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணேன். அதை நாங்களும் இன்னும் பண்ணணும், ஓடணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். ஏன்னா இன்னமும் அவர் இதோட இல்லை, இன்னும் ஒரு 6 படம் எடுக்கணும் அப்படின்னு சார் ரெடியாக தயாராகிட்டு இருக்கார். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் முடிகிறதுக்குமே அடுத்த ஸ்கிரிப்ட் அவர் ரெடியாக வச்சுருக்காரு. ஸோ அடுத்த ஸ்கிரிப்டுக்கும் தயாராக அந்த வேகம், இதெல்லாம் நான் அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம். For so many generations நீங்க டிரைவ் பண்ணிட்டே இருக்கீங்க பாலு சார். அண்ட் இந்த படத்துல ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கவங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் யாருமே மறக்க முடியாதது, எவ்ரிதிங் இஸ் சோ நேச்சுரல். நீங்க இப்போ லைட்டிங் சொல்லும் போது கூட எதுக்கு எக்ஸ்ட்ரா லைட்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. ஏன் எல்லாமே அவ்வளவு நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க? பிகாஸ் பிரபஞ்ச சக்திக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. That was created that way. This lighting that is coming through the window, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் என்கிற எண்ணம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு மாஸ்டர் கிரியேட்டருடைய ஒர்க், ஒரு மகா 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 படைப்பாளி மாஸ்டர், அவனுடைய ஒர்க். போனா போகட்டு, நீ ஒரு பதிவு எடுத்துக்கன்னு என்ன செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு, நான் அந்த பக்தியோட செலக்ட் பண்றேன். அப்புறம் எனக்கு இயல்பாகவே எளிமையாக இருக்கிறத பிடிக்கும். அது இயல்பாக அது உள்ளே இருந்து வருது. எனக்கு இந்த இயல்புங்கிறத இந்த நேச்சுரல் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த நேச்சுரல் சமாச்சாரம் அது அப்படி இருக்கணும்னு நான் பிடிவாதமாக இருப்பேன். தட் இஸ் வை ஐ டோன்ட் யூஸ் மேக்கப். தட் இஸ் யூ வித் மேக்கப் டுடே. Yes, I am with makeup. I don't know why. I don't know. இதை நீங்கள் நிச்சயமாக எடிட் பண்ணிவிடுவீங்க, அது தெரியும். எனக்கு இயல்பாக இருக்கிறது பிடிக்குமா. அந்த பிரபஞ்ச சக்தியை நான் வழங்குறேன். அதை நீங்கள் கடவுள்னு சொல்லலாம், நான் அதை பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுறேன், காஸ்மிக் எனர்ஜி. இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. சினிமா அப்படிங்கிறது இட்ஸ் ஆஃப்டர் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மீடியம் ஆயிட்டதுனால கமர்ஷியலா பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. எக்ஸ்ட்ராவகண்டா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ எனக்கு சினிமாவை முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமா ஒருத்தர் டீல் பண்றாரா, அது அவருடைய சுதந்திரம். தட் இஸ் ஹிஸ் ஃப்ரீடம். இப்போ தண்ணி வியாபாரம் பண்ணுவோம்னு எப்போவாவது நினைச்சோமா? குடிக்கிற தண்ணி யாராவது பணம் கொடுத்து வியாபாரியாவா அதில் நினைச்சோமா? இல்லை. ஆனால் இன்னைக்கு தண்ணி இஸ் எ பிக் பிஸ்னஸ். தட் இஸ் ஹிஸ் கன்சர்ன். எங்கள் ஊரில் எல்லாம் யாராவது நடந்து வருவ, சார் தாகமாக இருக்க ஒரு தண்ணின்னா வீட்டிலேருந்து சந்தோஷமாக எடுத்து கொடுப்பாங்க. திண்ணைகள் கட்டப்பட்டதே அது அந்த வழியாக போகிறவங்க கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து இளைப்பாரிட்டு போகிறதுக்கு தான், உட்காந்து அரட்டை அடிக்கிறது இல்லை.
கொஞ்ச நேரம் உட்காந்து இழைப்பாட்டு போகிறது. ஸோ இந்த கமர்ஷியல் சினிமாங்கிறது அவங்க மனநிலை, அவங்க சுதந்திரம். ஆனால் நான் அது பண்ண மாட்டேன் என்ற அது என்னுடைய சுதந்திரம். That's my freedom. I will not do that. I will not sell my cinema. I will not make it into a selling product. என்கிறது அது என்னுடைய சுதந்திரம். நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறதப்பா, நான் வெளியே போய் நீ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது. வெளியே போய் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ண போகிறேங்கிறது அது உன்னுடைய சுதந்திரம். ஆனால் உன்னுடைய படத்தை நான் பார்க்க நேர்ந்தேன், என்ன நீ எடுத்த படத்தை பார்க்க நேர்ந்தால் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம், அல்லது காலில் இருக்கிற செருப்படுத்தி உனக்கு அடிக்கலாம். ரெண்டுல ஒன்று நடக்கும். ஸோ இப்போ ப்ரொடியூசரா சசி இருக்கும்போது எந்த மாதிரி படங்கள் நீங்க வந்து ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? ஒரு கமர்ஷியலான என்டர்டெய்னர் படம் அப்படின்வீங்களா, இல்ல ஃபேமிலி உட்காந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் மக்கள் பார்க்கக்கூடிய படம் ஒன்று பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப கிளாமரா அதெல்லாம் கிடையாது. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு நல்ல மசாலா படம், இல்ல ரொம்ப அழகான லவ். நான் இது வரைக்கும் ரொம்ப மசாலா படமா எடுத்ததே இல்ல. இல்ல as a producer நீங்க எடுக்கிறது அப்படிங்கறத விட எனக்கு பிடிச்ச சினிமா, நான் ரசிக்கிற சினிமா தான். நான் எல்லா விதமான படங்களும் ரசிப்பேன். ஸோ காமெடி ஜானர், எல்லா ஜானரும் நான் ரசிப்பேன். ஸோ எனக்கு நான் ரசிக்கிற படங்கள் தான் கொடுத்தேன். சார் சொல்லும் போது எனக்கு தலைமுறை ரொம்ப பிடிச்சது, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் அந்த இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்டை நான் கொண்டு போனாலும், நீங்கள் என்னதான் இது யதார்த்தமான படமாக இருந்தாலும் தலைமுறைகள் கமர்ஷியல் படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கமர்ஷியல் டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். தேட்டருக்கு கொண்டு போகும்போதே அங்கே டேக்ஸே போட்டு கமர்ஷியல் டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சேன். ஸோ அது கமர்ஷியல் படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் எடுத்த இது வந்து யதார்த்தமான சினிமா, ஆனால் அதை நாங்கள் கமர்ஷியலாகவும் கொண்டு போயிருக்கோம். ஸோ கமர்ஷியலாக பார்க்குற ஜனங்களுக்கும் அதை கொண்டு போயிருக்கோம். வெகுஜன ஜனங்களுக்கும் இந்த படத்தை நான் கொண்டு போயிச்சிருக்கோம். ஸோ ஒரு படத்தை வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம வைக்கலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் எல்லாத்துட்டையும் போய் சேர்க்கணும். ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்தையும் போய் சேர்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு சிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. சிட்டில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிராமத்துல போய் முடிகிற மாதிரி எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு தாட் இருக்கா, இது வந்து ரொம்ப அப்பீல் ஆகும் இல்ல ரொம்ப ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி? கண்டிப்பா வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க சொல்ற மாதிரி ரொம்பவே அப்பீல் ஆகும். இப்போ ஃபாஸ்ட் பேஸ்டா காலேஜ் கோவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்டப்பா பல விஷயங்கள் ரொம்ப ரேப்பியா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை அவங்க எந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாதம்மா. ஆனா ஒன்று சொல்லுவேன், நீ வந்து உன்னுடைய பாலியத்தை பதிவு பண்றப்ப அது அவனுடைய பாலியமும் தான். அவனுடைய பாலியமா அது இல்லைன்னா அவனுக்காக நான் தான் வருத்தப்படத்தான் முடியும். நான் வந்து இங்கே சென்னையில் வந்து வண்ணத்து பூச்சியை துரத்திக்கிட்டு ஓடுற குழந்தைகளை நான் பார்த்ததில்லை. எங்கள் கிராமத்தில் அது சர்வசாதாரணம். பொன் வண்டு வளர்க்குற குழந்தைகளை நான் இங்கே பார்த்ததில்லை. அவனுக்கு பொன் வண்டுன்னு என்னன்னு தெரியாது. மார்பிள் ஆடிய நான் பார்த்ததில்லை. ஐ ஃபீல் ஒன்லி சாரி ஃபார் திஸ் கிட்ஸ். பெரிய பெரிய மூட்டைகளை தோளை சுமந்துக்கிட்டு குட்டி கண்ணாடியும் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. சதா ஒரு கவலை முகத்தில். இந்த கவலை எதுக்கு? ஆல்வேஸ் தி worried look. Why our children are going to school? Why? Hey, என்ன ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு. ஸோ இந்த படம் வந்து இயல்பாகவும் நேர்மையாகவும் சொல்லப்படுறப்போ வாழ்க்கையை வந்து என்றைக்குமே தப்பு பண்ணாது. இது எல்லாரையுமே இப்போ சேரும். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இது வந்து யாரையும் புரிய வச்சு எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது வந்து வாழ்க்கை. அதை நேர்மையாகவும் இயல்பாகவும் பதிவு பண்ண முயற்சி பண்ணேன். அது கண்டிப்பாக போய் சேரும். ஐடென்டிஃபை themselves with that. என்னன்னா இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னதான் நம்ம பேஷன் மாறினாலும் இது மாறினாலுமே வந்து உறவுகள்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அதை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. அப்பா தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பேர் வேணா இங்கிலீஷில் சொல்லலாம், எதில் வேணா சொல்லலாம். பட் உறவுகளும் அந்த உணர்வுகளும் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அதுதான் எல்லாத்தையும் சேர்க்குது. நீங்கள் எங்கே வளர்ந்தாலும் சரி, சிட்டியில் வளர்ந்துறீங்களோ இல்லை ஃபாரினில் இருக்கீங்களோ, ஸோ வெளிநாட்டிலையும் இருந்தாலும் உணர்வுகளும் உறவுகளும் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அப்போ எல்லாரும் இதை தான் பார்க்கணுன்ற அந்த ஃபீல் வரத்தான் செய்யும். எல்லாரும் பார்க்கும்போது எங்கே வளர்ந்துருந்தாலும் எப்படி வளர்ந்துருந்தாலும் அந்த உணர்வுகள் வந்து உங்களை இது பண்ண வைக்கும். ஸோ அப்படிதான் இந்த படத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். வெரி ட்ரூ சார். இப்போ சசி சார் ப்ரொடியூசரா இல்லாம டைரக்டரா இல்லாம இந்த படத்தை ஸ்கிரீன்ல போய் பார்க்கும்போது எந்த ஒரு சீனுக்கு ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி நீங்களே வந்து சிரிச்சுக்கிட்டு இல்ல அழுதுகிட்டு கூடவே ரசிச்சு பார்த்த ஒரு சீன் இந்த படத்துல? எதுவுமே இல்லாமல் இல்லை, நான் நிறைய சீன் அது இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம்.
நான் என்னையும் அறியாமல் நான் தான் நடிச்சிருந்தாலுமே அந்த கடைசி சீன் வந்து அழுக வைக்கிற சீன். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து கிரைஸ்ட் ஃபோட்டோ வந்து இதில் இருக்கும். அதை பார்த்துட்டு ரம்யா காலில் கிரைஸ்டுக்கு ஃபோட்டோ எடுக்கல யாரும், கிரைஸ்டுடைய படம் சாரி அந்த படம் வந்து அதில் இதில் இருக்கும், பூஜை ரூமில் இருக்கும். உடனே பார்த்துட்டு ரம்யா அழுகிற அந்த சீன், இப்படி நிறையா சீன் இருக்கும். முத தாத்தாவும் பேரனும் சந்திக்கும் போது அந்த சீன்லாம் நான் இது பண்ணேன். சிரிச்ச சீன் வந்து அந்த ஆனா போடுற சீனு. ஸோ அந்த சீன் நான் நிறைய சீன் அது மாதிரி சார் இன்னொன்று சொல்லி தருவேன், ஆப்பிள் அப்படின்னு சார் வந்து அதை சொல்லுவார் ஆப்பிள் அப்படின்ட்டு அப்புறம் ஆப்பிள்னு வரும். ஸோ அந்த நிறைய இடங்கள்ல அது சிரிக்க வைக்குது. அது சிரிக்க வைக்கணும், சிரிப்பு காட்டணுன்றதே இல்லை, இயல்பாக போகுது. ஆனால் எல்லாமே நம்ம அது ஃபீல் பண்ணுற நேரத்தில் ஃபீல் பண்ணுறோம், அழுகிற நேரத்தில் அழுகிறோம், சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறோம். அப்புறம் நூடுல்ஸ்க்கு விளக்கம் கேட்கறது, அப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது இப்படி பண்ணக்கூடாதுன்னும் போது அது சரி, அந்த இதெல்லாம் எனக்கு வந்து இது பண்ண. சூப்பர். ப்ரொடியூசர் ரசிச்ச விஷயங்கள் கேட்டுட்டோம். இப்போ பாலு சார் கரண்டா பார்த்த படங்கள்ல எந்த படம் நீங்க ரசிச்சு பார்த்த படம் ஏதாவது இருக்கா? நிறைய படங்கள் இருக்கு, பல மொழிகள்ல, தமிழ் உட்பட நிறைய படங்கள். தமிழ் படங்கள் எது பாலு சார் ரொம்ப ரசிச்சு பார்த்தாரு? இப்ப எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிற படம் தேவதாசன் படம். அது தெலுங்குல முதல்ல எடுக்கப்பட்டு அப்புறம் டப்பிங் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். தேவதாஸ், சாவித்திரி, நாகேஸ்வர ராவ் நடிச்ச படம். அது நான் ஊர்ல இருக்கிறப்ப இந்த டென்ட் கொட்டகையில 49 தடவை பார்த்துருக்கேன், 49 டைம்ஸ். அப்புறம் நான் இங்க வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு திரைப்படைப்பாளியாக இங்க இருக்கிறப்போ கமலா தியேட்டர்ல வந்தது அந்த படம். 50வது தடவையா இங்க பார்த்தேன். அப்போ எனக்கு முதல் தடவையா பார்க்குற அந்த பிரமிப்பு தான் இருந்தது. அது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து இப்போ திவ்யா நானும் பேசுறதா இருந்தா இந்த லெவலில் பேசினா போதுமே, ஏன் நம்ம கத்தணும்? அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் வாஸ் வெரி குட் இன் தட், எக்ஸலண்ட். ஸோ எனக்கு தேவதாஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு, பராசக்தி பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு, ரத்த கண்ணீர் பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. அதான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது, கோடம்பாக்கத்தை குறைச்சி மதிப்பிட வேணாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தலையில நீங்க தூக்கி வச்சு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே இந்த கோடம்பாக்கத்துக்காக பண்ணப்பட்ட படங்கள் தான். அதை மறக்காதீங்க. பீயிங் இன் கோடம்பாக்கம், யூ ஸ்டில் கேன் மேக் எ வண்டர்ஃபுல் ஃபில்ம் தட் வில் லிவ் so many years after you. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்த படங்கள் ஏதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி? எனக்கு சமீபத்துல பார்த்ததுல பாலாஜி சக்திவேலுடைய காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல் பகுதி இன்டர்வலுக்கு மேல அவர் கதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இந்த மொழி என்ற படம் ராதாமோகன் எடுத்திருந்தாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, உட்கார்ந்து பார்த்தேன். ஐ லைக் தட். இப்ப இருக்க ஆக்டர்ஸ், வாட் டு யூ திங்க் தே ஹேவ் an edge over the other actors? இல்ல முன்னாடி இருந்த ஆக்டர்ஸ் வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இப்ப இருக்க ஆக்டர்ஸ் வர ஆக்டர்ஸ் சினிமால எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? இப்ப இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை. அவங்க நேரடியா நாடகம் தான் நடிப்புன்னு சொல்லிட்டு வந்தவங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே நடிப்பு. இப்ப இருக்கிற இளைஞர்கள் நிறைய படங்களை பார்க்குறாங்க, பல மொழிகள்ல இருக்கிற படங்களை பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருந்ததில்லை. ஸோ நவ் they have one up on the other people. அதோட இப்போ இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ், they know what they want. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு நடிகர்கிட்டருந்து அதை எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையிலே இப்போ இருக்கக்கூடிய நடிகன் வந்து நடிகனோ நடிகையோ they have an advantage. சூப்பர். சோ இத பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப தமிழ் சினிமா நிறைய படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பட்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹாலிவுட் பீட், ஹாலிவுட் ஆர் பாலிவுட், அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஷியலா ஸ்கிரிப்டோ இல்ல ஒரு நாட்டோ எடுத்து படங்கள் முழு நீளத்துல பண்றாங்க. இந்த ஒரு தாக்கம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் a thing which can be encouraged? என்ன பொறுத்தளவுலமா இந்த இந்த ரீமேக்னு சொல்ற படம், ரீமேக்னு சொல்றோம் இல்லையா, incidentally Ramayana, Amba Ramayana is a remake of original version was Sanskrit. You must understand that. இது remake, இது சான்ஸ்கிரிட்ல பண்ணது, நான் இதுக்கு மொழி பேக்கணும் கம்பர் நினைச்சிருந்தா நமக்கு ராமாயணம் கிடைச்சிருக்காது. ஸோ நீ வந்து ரீமேக் பண்றதுன்னா நான்
ரீமேக் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைப்பேன். அந்த மூலத்தை விட திறம்பட என்னால் பண்ண முடியுமா, அதை விட பெட்டராக பண்ண முடியுமா? பெட்டராக பண்ண முடியுமுன்னா டெஃபினெட்லி வை நாட். ஏன்னா அந்த படத்தை எத்தனை தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை விட பெட்டராக பண்ண முடியுமான்னு எனக்கு பட்டதுன்னா ஐ ஹாவ் நோ ஹேசல்ஸ் இன் எ ரீமேக். எந்த ஹேசலுமே இல்லை. ஸோ இந்த படத்துல உங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு விஷயம், நீங்க இந்த ரோல் பிளே பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி இல்ல ஸ்கிரீன்ல பார்த்தபோது ரொம்ப ஆப்டா இருந்தது அப்படின்னு நீங்களே பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்ச ஒரு விஷயம், எந்த ஒரு சீன்? பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியாதம்மா. நான் பயந்த இடமா தான் தெரியுது. அவன் நீ கூட செத்துருவியா தாத்தான்னு கேட்டப்ப உண்மையிலேயே எனக்கு அந்த கேள்வியை ஒலுக்கிக்குது. ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் வாட், ஆஃப் டெத். அது இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன், இதுக்கு என்ன முகபாவம் கொடுக்குறதோ ஒன்றுமே இது வரல. அதாவது மரத்து போய் உட்காந்துருந்தேன் ஃபியூ செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் that not came. So that personally hit me, that question. நீ கூட செத்துருவியா? Yes, I have to die. I know my meter is running and I know my time is limited. அந்த கேள்வி என்ன பலமா அடிக்குது. பாடல்களே இல்லாத படத்துல இளையராஜா சாருடைய பின்னணி இசை ரொம்ப பலமா ஒலிச்சிருக்கு அப்படின்னும் போது அதுவும் ஒரு ரோலாவே இருந்திருக்கு இந்த படத்துல. அண்ட் எவ்வளவு வாட்டி கேட்டாலும் ஆனா சலிக்காத ஒரு கேள்வி, வை மாஸ்டர் இளையராஜா சார்? இளையராஜாவுக்கு நம்பர் 1 அவருடைய இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சினிமாவை புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷன் அவர். நான் அவரோட வேலை செய்ய ஆரம்பித்தப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், ஒரே ஒரு வேண்டுகோள். ராஜா, என்னுடைய மௌனங்களை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. என்னுடைய மௌனத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளை உங்களால் என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அன்னையிலிருந்து that was 81, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மௌனங்களை அவர் மரியாதை பண்ணிட்டு தான் வர்றாரு. ரொம்ப ஃப்ராங்கான பதில் சார் கிட்டே வந்திருக்கேன். அண்ட் வி எக்ஸ்பெக்ட் அ சிமிலர்லி ஃப்ராங்க் ஆன்சர் ஃப்ரம் யூ சசி சார். இப்ப இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் பண்ணதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா, இல்ல ப்ரொடியூசரா இந்த படத்துக்கு இந்த படம் உருவானதுக்கான காரணமா இருந்ததுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்களா? எது பெட்டர் உங்களுக்கு? எனக்கு ப்ரொடியூசரா இப்படி ஒரு படம் அது நான் நடித்தேன், அது நான் கேட்டு தான் நடித்தேன், இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்லி. பட் இப்படி ஒரு சினிமா இப்போ நம்ம கொடுத்துருக்கோன்னா அது எனக்கும் பங்கு இருக்குது. அது ப்ரொடியூசராக அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிகராக இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராக இதை இவ்வளோ பேர் கொண்டு போய் காமிச்சிருக்கோம், அப்படி இருக்குது. ஒரு நல்ல சினிமாவை எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு தைரியமாக நானும் சொல்லிக்கலாம். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஃப்யூச்சர்லேயும் சொல்லலாம், இது பண்ணியிருக்கலாம். ஸோ தமிழ் சினிமாவுக்கு நாங்கள்லாம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு இப்போ இருக்குது. ஸோ ப்ரொடியூசராக தான் நான் சந்தோஷப்படுவேன். அண்ட் டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள்ல நீங்க இருந்த மாதிரியே ஸ்ட்ராங் ஹெட்டடா நிறைய விஷயங்கள் மாறாம இருந்து இவ்வளவு வருடங்களா இப்போ ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்டலாவோ இல்ல நானும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது இந்த படத்துல பண்ணிருக்கீங்களா? இந்த டிஜிட்டலுங்கிறதே ஒரு புது விஷயம் தானேம்மா. நான் 40 வருஷமா நெகட்டிவ்ல விளையாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ கொடாக் கம்பெனி இழுத்து மூடிட்டான்னு கேள்விப்பட்டதுமே, பேப்பர்ல படித்ததுமே எனக்கு புரிஞ்சு போச்சுது, நாளைய சினிமா டிஜிட்டல் தான்ங்கிறது. ஸோ என்னுடைய மாணவர்கள் வெளியே போய் இந்த டிஜிட்டலில் தான் படம் எடுக்கணும். இவன் டிஜிட்டலில் போய் படம் எடுக்கிறதா இருந்தால் முதல்ல நான் ஒரு படம் எடுத்து பார்க்கணும். நான் ஒரு எடுத்து பார்த்து இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லணும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. சின்ன ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளம். எனக்கு டிஜிட்டல்னா என்னன்னு தெரியாது, ஜீரோ. முதல்ல நான் கற்றுக்கிட்டேன் இந்த டிஜிட்டல்ங்கிறது என்ன நான் கற்றுக்கிட்டு தான் எடுக்க ஆரம்பிச்சேன். வண்டர்ஃபுல் சார், வெரி நைஸ்லி புட். அண்ட் இதை தொடர்ந்து நாங்க இன்னும் எப்ப அடுத்ததா நீங்க சொன்னீங்க ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லி, அடுத்தது எப்ப பாலு மகேந்திரா சாருடைய படங்களை பார்க்க போறோம், அவரை எப்ப அடுத்ததா ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்? என்ன பார்க்குவீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, என்னுடைய படத்தை நிச்சயம் பார்ப்பீங்க. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குமா, அதாவது நம்ம மகனோ மகளையோ கட்டி கொடுத்து அந்த மகனோ மகளோ குழந்தை பெற ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் குழந்தை பெறதை நிறுத்திப்பாங்க. ஆனா என்னுடைய மாணவர்கள் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாலா, வெற்றிமாறன், ராம், சீனு ராமசாமி, விக்ரம் சுகுமாரன், கடைசியா செந்தில்குமார், இவங்கெல்லாம் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கும்
நானும் அவங்களோட சேர்ந்து படம் எடுத்து, அவங்க படம்ங்கிறது படைப்புன்னா என்ன, குழந்தை. அது ரத்தம் சதயம் வந்தால் அது குழந்தைன்னு சொல்கிறோம். இது என்னுடைய கிரியேட்டிவ் அவுட்புட், அதுவும் குழந்தை தான். என்னுடைய சினிமா எனக்கு குழந்தை, மை பேபி. அப்போ அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க, நானும் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ஸ்டில் இந்த வீரியம் இருக்க இன்னும் அந்த வீரியம் இருக்கிற வரையும் தொடர்ந்து தான் வேலை பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த இன்னொன்று தெரியும், இது என்னைக்கு நான் படம் பண்ணாமல் நிறுத்துறேனோ அன்னைக்கு நான் செத்து போயிடுவேன், அதுவும் எனக்கு தெரியும். ஸோ மேபி ஐ எம் ட்ரைங் டு outlive my time by keeping on doing this. ஸோ கிரிட்டிசிசம் அப்படிங்கறத பாலு மகேந்திரா சார் எப்படி பாக்குறாங்க? இப்போ ஒரு படம் வந்து நல்லா ஓடல அப்படின்னா அதுக்கு காரணம் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது யாருடையதா இருக்கும்? ஒரு படம் ஏன் ஓடுது ஏன் ஓடலைங்கிறது யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சா எல்லாருமே, இந்த படம் எடுக்கிறவங்க எல்லாம் மில்லியனியாஸ் இல்லையா, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இந்த படம் எதுக்காக ஓடுது என்ன, அந்த கேள்வி எதுக்காக ஓடலை என்ன, அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரிஞ்ச எவ்ரிபடி ஹூ இஸ் கனெக்டட் வித் சினிமா ஃபில்ம் மேக்கிங் வில் பி மல்டி மில்லியனர். இந்த கேள்விக்கு மட்டும் யாருக்குமே, சினிமா எடுக்கிறவங்களுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. நம்ம பல காரணங்களை சொல்லலாம். இதுக்காகத்தான் இந்த படம் ஓடிக்குது அப்படின்னு, இதுக்காகத்தான் இது ஓடலைன்னு பல காரணம். அதல்ல பின் பாயிண்டடாக இதுக்கு தான் சொல்ல முடியாது. சில படங்கள் நம்ம போய் உட்கார்றோம், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா பைத்தியம் முடிச்சும் போல இருக்கு, ஓடிடுறோம் வெளியே. அது தியேட்டரில் ஒரு சௌகரியம் இருக்கு, யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் ரன் அவே. ஆனால் அந்த படம் 200 நாள் 250 நாள் ஓடுறதாக கேள்விப்படுறோம். ஏன்னா அவங்க வண்டி எனக்கு 10 நிமிஷம் உட்கார முடியலையா, அது 250 நாள் ஓடுது, ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு எனக்கு என்ன வண்டு வயசு, எனக்கு எதுக்கு ஓடுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஓடுது ஓடலைங்கிற அந்த கேள்விக்கு மட்டும் யாரும் பதில் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ சசி சார் as ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த தலைமுறைகள் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்கள எந்த ஒரு ஸ்பாட்ல கண்டிப்பா ஒரு தாக்கம் ஏற்படுத்தும்? அதான் அந்த படம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும்போது தான், படம் வர்றதுக்கு முன்னாடியும் சொன்னேன், இந்த படம் வந்து உங்கள் உறவுகளை வந்து திரும்பி பார்க்க வைக்கும். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சமுதாய தாக்கம் நிச்சயம் இருக்கும், உங்கள் தமிழை நேசிக்க வைக்கும். ஸோ இதுதான் அந்த படம் செய்யும். இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ண கார்த்திக் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட அம்மா ரோல் பிளே பண்ண ரம்யாவும் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஸோ கார்த்திக், இந்த படத்துல நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல நடிக்கும் போது? சசிகுமார் இருக்கு. எந்த சசிகுமார்? எங்க அப்பாவை நடிச்சோம். ஏன்? அவங்க என்ன எப்ப பார்த்தாலும் என் கூட விளையாடிட்டே இருக்காங்க. சரி, இவங்க யாரு? அம்மா. படத்துல. சரி, இவங்களை பிடிக்காதா? பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க, இவங்க பேரு சொல்லாம சசிகுமார் கூப்பிட்டு சொல்றீங்க. அவங்க விளையாடுவாங்க. பாய்ஸ் வந்து ஃபைட் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கார்ல போய் உட்காந்து பல உண்மைகள். So Ramya, you tell us, how did you get into this project? This project is through Mr. Manoj Kumar. He's a family friend and is also a manager in this industry. அவர் வந்து பாலு மகேந்திரா சார் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக் ஃபேஸ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க, அண்ட் நீங்க கரெக்டா இருப்பீங்க வாங்க அப்படின்னாங்க. பட் ஜென்ரலி ஐ பின் டூயிங் மாடலிங், தட்ஸ் மை ஸ்டார்டிங் ஆஃப் மை கரியர். ஐ ஹவ் டன் சம் கமர்ஷியல்ஸ் அண்ட் ஃபோட்டோ பிரிண்ட் ஆட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சார் நேர்ல பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சொன்ன விஷயம், போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நோ மேக்கப், அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி he did a still shoot as a doctor character. So அதுக்கப்புறம் தான் I just got into this movie. So பாலு சார்னுடைய படங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாவே ஒரு ஐடியா இருந்தா கண்டிப்பா வந்து மேக்கப் இருக்காது, லைட்டிங் வந்து எல்லாம் நேச்சுரலா தான் இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து கான்செப்டா தான். Obviously, ஏன்னா I think the whole world knows about Balu Mahendra sir's way of taking his movies. So அதான் மைண்ட் செட் ஆயிடுச்சு, நோ மேக்கப். அண்ட் அதையும் மீறி எப்பயாவது லைட்டா போய் எங்கேயாவது ஒரு காம்பாக்ட் போட்டு வந்தோம்னா மாட்டுவோம் சார் கிட்ட. நான் காலையில போன உடனே ஃபர்ஸ்ட் மேக்கப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து சார் வந்து ஓகே. Why do you think he was so keen about my makeup இல்லாம இருக்கணும், காம்ப்ளெக்ஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும்? தட் இஸ் வென் ரியலா அந்த கேரக்டருக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேக்கப் வந்து தடுத்துருமோ
லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல்னால. அண்ட் ஐ திங்க் ஸோ இப்போ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையாவே தெரிஞ்சது மேக்கப் இல்லாம தான் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. That's what people told me. And even I think so. Yeah, that's the reviews throughout, Truly, yes. And Karthik, இதே மாதிரி செட்ல வந்து ரொம்ப சமத்தான பையனா இருக்கணுமா? உங்களை வந்து பாலு சார் எதுவும் திட்டலாம் இல்லையா? எப்படி நடிக்க சொல்லி கொடுத்தாரு? அவரோட சொல்லி கொடுக்குறேன், அவரோட அசிஸ்டன்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. நைட்லாம் எப்படி இந்த படத்துல முதல்ல நீங்க ஆதியா வந்தீங்க? ஆடிஷன் பண்ணாங்களா? ஆடிஷன் பண்ணாங்க. அப்பயும் இப்படிதான் நிறைய பேசுனீங்களா? கொஞ்சம் தானா? ஆடிஷன்ல டயலாக் கொடுத்தாங்களா? டயலாக்லாம் கொடுக்கல, ஸ்டோரிஸ் பண்ண சொன்னாங்க. புக் கொடுத்து புக்ல இருந்து படிக்க சொன்னாங்க, பேராகிராஃப்ஸ்லாம். நல்லா வந்தாங்க, நல்லா பண்ணதுனால. அப்படியா? வெரி குட். இப்ப டயலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? தாத்தா சொல்லி கொடுப்பீங்களா உட்காந்து வச்சு? அந்த டயலாக் தாத்தா தப்பு தப்பா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி திருத்துவீங்க ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுங்க இப்ப பாக்கலாம். தாத்தா ஆப்பிள் இல்ல ஆப்பிள். வேற எப்படி இருந்தது? ஜாலியா இருந்ததா உங்களுக்கு இந்த படம் பண்ணும்போது? யாராவது திட்டு வாங்குனீங்களா? அது நிறைய வாங்கியா? யார் சேர்ந்து? பாலுவேந்திரா சார். என்ன சொன்னாரு? நீ நான் நல்லா பண்ணேன். அவ்வளவுதானா? வெரி குட். ஓகே. So Ramya, you tell us, இப்போ பாலு சார் அப்படின்னா ஒரு லெஜெண்ட், கூட ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. இப்போ you've been given that opportunity and இதுக்கப்புறம் உங்களுக்கு பேர் நிரந்தரமா இருக்கும், பாலு சார் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி. How does it feel? அதே சொல்லிட்டீங்களே, எவ்வளவு காம்படிஷனுக்கு நடுவுல வந்து நான் இங்க நிக்கிறேன் அப்படிங்கறதே வந்து ஐ திங்க் ஏதோ பிளெஸிங் தான் எனக்கு. ரியலி எப்படிங்க சொல்ல முடியும் இதெல்லாம் வார்த்தையில. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஆக்டிங். அவர் கூட ஃப்ரேம்ல நிக்கிறேன். அண்ட் த்ரூ அவுட் ஐ மீன் த மூவி ஹேவிங் த ஸ்பேஸ் அப்படிங்கறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். And I'm just flying and I don't know what to say. Real அவரோட கண்ணெல்லாம் பார்த்து நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். He is a director, so and is an actor. So ரெண்டு டைம்லயுமே வந்து அது எப்படி பேலன்ஸ் பண்றது, நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம்னா திட்டிடுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். பட் above everything, I could feel him as my dad. I could feel him as my father-in-law. That's where he stands in this movie. அது எப்படி உங்களால இவ்ளோ நடிக்கிறவங்க எல்லாருமே சரி, பார்த்தவங்களும் சரி, கேரக்டர்ஸாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப கூட இவர் சொல்லும்போது அம்மா அப்படின்னு முதல்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. How do you think that is like பாலு சாரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னா இம்பைப் ஆயிடுமா எல்லாருடைய கேரக்டர்ஸும்? Is it suit along with your self இந்த படத்துல? Yeah, the working time period கூட எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நாள் நாங்க ஒர்க் பண்ணோம் இந்த படத்துல. ஸோ இவன் வந்து இன்னும் குட்டியா தான் செட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பான். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒல்லியா கொஞ்சம் குட்டியா இருப்பான். இப்ப வந்து என் ஹைட்டு கிட்டத்தட்ட வந்துட்டான். ஸோ ஐ சீன் ஹிம் க்ரோயிங். அதே மாதிரி தான் நாங்க எல்லாருமே. ஸோ ஒரு நாள் நாங்க பார்த்தது ஃபீல் தான். இட்ஸ் அ ஃபேமிலி மாதிரி ஆனதுனால we were able to relate each and every dialogue and every scene எங்களுக்குள்ள. எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் ஞாபகம் வந்ததா? உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களை மிஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு டக்குனு மைண்ட்ல வந்த விஷயங்கள் பர்சனலா? உண்மையா சொல்லணும்னா லைக் நான் ரொம்ப கம்மியா தான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். I've seen only my grandmoms. I've never seen my grandfather. பட் என்னோட அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் இதே மாதிரி காவி வேஷ்டி போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு வாட்டியும் சார் பாக்குறப்போ அந்த ஃபீல் தான் வரும். என் அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் ஐ டோன்ட் நோ, அண்ட் அன்பார்ச்சுனேட்லி போன மாசம் தான் அவர் தவறிட்டாரு. And he was not there to see this movie. So I felt bad about it. And but still, அதுக்கு தான் இந்த படம் எனக்கு இன்னும் close to my heart. Definitely, yes. இதுல வந்து ஒரு பர்சனலான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. So now I know, அதாவது நம்மளோட கூட இருக்கிறவங்கள நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாது, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த படத்தினால எல்லாருக்குமே தெரியும் இந்த சொசைட்டிலயும். ஜஸ்ட் as you are hit, எல்லாருமே அந்த பர்சனலான ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து எங்கேயான ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணிருந்தாலோ இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணாத இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் யூ, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல? நீங்க வந்து அக்கா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கும் தோணுச்சா? நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணீங்களா படம் பார்த்துட்டு? ஃபீலே பண்ணலையா? சசிகுமார் சார் கடைசியில அழுவாளே அப்ப கூட பண்ணலையா? அப்ப லைட்டா என்ன பண்ணீங்க? அழுதேன். அழுதீங்களா? அழுக வந்ததா? லைட்டா யாரு பாத்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்க அப்படி சொன்னாங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு? நிறைய பேர். இப்ப இதுக்கப்புறம் யாரு உங்களை எப்படி கூப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? ஆதின்னு கூப்பிடுவாங்களா கார்த்திக்னு கூப்பிடுவாங்களா? ஆதி.
ஆதினா கூடாங்களா எல்லாரும்? வெரி குட். சோ நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க அண்ட் கண்டிப்பா தலைமுறைகள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கு. பாலு சாருடைய தலைமுறைகளை நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த வாரம் சந்திப்போமா ஆட் சினிமா கஃபே தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன பண்றது பாப்போம். This is bye from Divya and this is சந்திப்போமா ஆட் சினிமா கஃபே.